இன்னைக்கு எல்லோரா டே. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லோராவில் வந்து நான் எவ்ரி மந்த் ஏதாச்சும் ஒரு ஸ்கின் கேர் பண்ணுவேன் அப்படிங்கிறத. இந்த மந்த் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஃபைனலாக பாருங்கள். அண்ட் இதுக்கான அவுட்புட் ரீல் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாகிராமோட நேம் வந்து பார்த்திங்கன்னா sharmi_universe. ஸோ இதுவரை நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிஸ். எதுக்காக இந்த ப்ராக்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரீல் எடுக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour நான் ஸ்பெண்ட் பண்ணி அந்த சாங்கை தென் ஸ்டெப்ஸை எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ரீலோட அவுட்புட் வந்து ப்ராப்பராக வரும். ஸோ இதுவரை யாருக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாதா. அண்ட் இன்றைக்கி நான் இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும். ஆமாங்க, ஒரு ரீலோட அவுட்புட் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு இன்ஃப்ளூயன்சரோட கஷ்டங்கள் ஒரு ரீலை பொறுத்து இருக்குது. ஒரு சில ரீல் வந்து 1/2 hour ஆகும், ஒரு சில ரீல் 1 hour ஆகும், 2 hours ஆகும். அண்ட் நான்லாம் 3 hours சாலிடாக ஸ்பெண்ட் பண்ணின விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதுக்கான என்ன சொல்கிறது, ரிசல்ட் எனக்கு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து என்ன டான்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபைனலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். சாரி பாருங்கள், பயங்கரமாக உட்காந்துருச்சு. அதே சாரி கேர்ள்ஸோடலாம் செமையாக இருக்குல்ல. இதுவும் நல்லா இருக்குது மாடலில். அதுவும் போடலாமா எல்லாமே? ரொம்ப விருப்பம் தான். இல்லை, அதுக்கு நான் ஒரு ரீல் வச்சுருக்கேன். அது எப்படின்னு நான் பண்ணுறேன். அவன் பிடிச்சானா அவன் இடத்த மட்டும் கேட்டு சொல்லுவான், நேரில் போயிடலாம். நான் பாடினா இதில் கேட்க மாட்டாங்க யாரும். வீடியோ நீங்களே பாடி, நீங்களே ஆடி, நீங்களே. ப்ராக்டிஸே ரொம்ப நேரம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ ஸ்டெப்புக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஐ மீன் வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எஸ், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னது மியூசிக் வந்து அந்த பாட்டு அடுத்து பாட்டு வந்தா கரெக்டாக வரும். அட்ட டைமில் 2 காலையும் தூக்குங்க. இன்னொரு தடவை இப்போ ஸ்பீடாக கரெக்டாக ஆடலாமா? நீங்கள் பாட்டு பாடுங்க.
எனக்கு பாட தெரியாதுங்க. பால் பாலி ஆ வெள்ளத்தை நல்லா இருக்கேன், அப்படி பாடுங்க. பூங்குத்தாலி என்ன சொக்காலியா என்ன சமாளி. சமாலியா ஓகே போலாம் ஓகேவா. ம் அவர் பாடுறது நான் ஆடுறது. ரெடி ரெடி. நான் பாடினா என்ன ஓடிடுவாங்க. ரெடி ஸ்டார்ட். ம் பால் பப்பாளி. ஃபர்ஸ்ட் மியூசிக். மியூசிக்கா? டண்டனக டண்டனக மியூசிக்கா? ஃபிக்ஸ்ட். ஆ ஸ்டார்ட். ஸ்டார்ட். பால் பப்பாளி வெள்ளை தக்காளி என்ன சமாளி. பாட்டி பாலி டாண்டே அது அவ்வளோதான். நான் மைண்டில் பண்ணேன், உங்களுக்கு கேட்டிருக்கோம். ஸோ அங்கே வந்து இப்போ எக்ஸ்பிரஷனோட நம்ம பண்ணலாம். இப்போ நான் இங்கெல்லாம் வந்து எக்ஸ்பிரஷனோட பண்ண மாட்டேன், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நான் பண்ணுறேன். நான் அவ்வளோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து மியூசிக். அந்த மியூசிக் நம்ம ஏதாவது அப்படி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இல்லை, ஏதாவது ஒரு ஹூக்கோட போயிட்டால் பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இல்லையா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் திரும்பிடுங்க. ஓகே திரும்பிட்டு இல்லை ஃப்ரண்ட்டில் தங்கி பாருங்கள். ஸ்டெப்பு இங்கே பாருங்கள். கேமராட்ட வந்துடுங்க. கேமராட்ட வந்துட்டு கேமராலேருந்து வெளியே கிடையாது. ரெடி ஸ்டார்ட் ஆக்ஷன். ஐயோ இப்போன்னு பார்த்து எதுவுமே தேங்க்யூ. பண்ணலாமா? சரி டேக்கில் டேக்கில் ரேசர் ஸ்டார்ட். ரேசர் வந்து இது வேண்டாம், ரீல் வேண்டாம். செப்டம்பர் 19 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 19 லான்ச் ஆயிருக்கு போன வருஷம். இதுவா? ஆ ஓ அப்போ நம்ம இது போன வருஷம் தான் வாங்கினேன். அப்புறம் தீபாவளிக்கு முன்னாடி வாங்கினோம். அந்த அப்படியா? தீபாவளிக்கு முன்னாடி தானே ஃபோன் உங்களுக்கு போயிடுச்சு, ஞாபகம் இல்லையா? என்னாச்சு ஃபோனு? ஃபோன் சார்ஜ் ஆகலன்னு சொல்லிட்டு ஓகே 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 ஓகே. அதை கொண்டு போய் பார்த்துட்டு திருப்பி மறுபடியும் அதே ஞாயிற்றுக்கிழமை போய் எடுத்தோமே. இங்கே சேலையூர் தாம்பரத்தில். ஏதாவது தாடி மீசை ஷேப் வைக்க முடியுமான்னு பாருங்கள். பிளாக் கலர் இல்லையா? ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸு லக்கி ஒன். இது கிறிஸ்மஸ் கலர் மாதிரி இருக்கு. சாண்டா கிளாஸ். லேசர் முடிச்சதுக்கப்புறமா ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் நீங்களும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா
வடபழனியில் இருக்க எல்லோரா கிளினிக்கை விசிட் பண்ணுங்கள். கூகுளில் எல்லோரா கிளினிக் அப்படின்னு போட்டாலே அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நல்ல ஸ்கின் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய ஒரு இடமா இருக்கும். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ். அண்ட் உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராமில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அவங்க பேஜில் வேறு என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச், கீப் சப்போர்ட்டிங். அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வ்ளாகில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஷர்மி. மறக்காமல் என்னோடய பேஜை வந்து ஹைப் கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து என்னோடய பேஜ் ரெக்கமெண்ட் ஆகும். டடா.